கதிர்குட்டி சில நாள் பார்த்தீங்கன்னா, டே ஃபுல்லாவே தூங்கவே மாட்டான். அந்த டைம்ல வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருப்பேன். ஸோ, அவன விட்டுட்டு போயிட்டு நான் அந்த பக்கம் பாத்திரம் வெளக்குறது, வேற ஏதாவது ஒரு வேலை பண்ணா கூட நம்ம கண்ண மூடி கண்ண தொறக்கறதுக்குள்ள ஏதாவது எடுத்து வாயில வச்சுக்குவோம். ஸோ, எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருவேங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவன் 7 டூ 8 அந்த டைம்ல ஈவினிங் தூங்கிடுவான்றதுனால, அத நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். அவன் தூங்குனதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து டின்னர் செய்றது, வீக்லி ஒன்ஸ் வந்து இட்லி மாவு அரைக்கிற வேலையும் இருக்குங்க. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கவுண்டர் டாப்ப இந்த மாரி ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டு போயிட்டேன்னா, நெக்ஸ்ட் டே எனக்கு காலைல எழுந்து வந்து செய்றதுக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்குங்க. ஸோ வந்து இதோட நைட் வந்து ஒரு 11:00 ஆயிடும் நான் இதெல்லாம் முடிச்சுட்டு போய் தூங்குறதுக்கு. இந்த மாரி தூங்கும்போது தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்ப ரிலீஃபா இருக்கும். சில நாள் ஆனா நான் அப்படியே போட்டுட்டுமே போய் படுத்துக்குவேன். ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் கதிர்குட்டி ஒரு குட்டி நேப் எடுப்பாரு. அது 15 மினிட்ஸ் கூட இருக்கும் சொல்ல முடியாது. அந்த டைம்ல குட்டி குட்டி வேலைலாம் பார்ப்பேங்க. ஸோ லஞ்ச் சாப்பிடும்போது கதிர்குட்டி டிஸ்டர்ப் பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். நான் பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுவான். அவன மோஸ்ட்லி தூங்க வச்சுட்டு தாங்க நான் லஞ்சே சாப்பிடுவேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 3 ஈவினிங் அந்த டைமில தூங்கிடுவான். ஸோ நான் 2:30, 3:30 அந்த டைமில லஞ்ச் சாப்பிட்டேன்னா, கொஞ்சம் வந்து பீஸ்ஃபுல்லா சாப்பிடுற மாரி இருக்கும். இல்லைனா சாப்பிடவே விட மாட்டான். குட்டி பையன் தூங்கி எழுந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நானும் அவனும் கீழலாம் போயிட்டு, கொஞ்சம் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து அவனுக்கு டின்னர் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இட்லி தாங்க. காலையில வச்ச முருங்கைக்காய் சாம்பார் இருந்தது. ஸோ அது வந்து லைட்டா அதில மிக்ஸ் பண்ணி ஹாட் வாட்டரும் போட்டு, டின்னர் வந்து ஒரு 6:30 போல அவனுக்கு ஊட்டி விட்டுருவேங்க.